ஒரு நாள் ஒரு தாய் தன்னுடைய 2 பையன்களையும் கூட்டிக் கொண்டு கோயிலுக்குச் சென்றார்கள். மூத்த பையனுடைய வயது 14, இரண்டாவது பையனுக்கு வயது 12. கோவிலிலே அன்று பேசியவர் பிறரை நாம் எப்படி மன்னிக்க வேண்டுமென்று மன்னிப்பை பற்றி மிக அருமையாக பேசினார். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ அவனுக்கு உன் மறு கன்னத்தையும் காண்பி என்ற வசனத்தை அடிக்கடி கூறினார். 2 பேரும் அவருடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்தார்கள். இந்த செய்தி நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்புமுனையாக இருக்கும் என்று அந்த அம்மா நினைத்தார்கள். அன்று மாலையில் வீட்டில் திடீரென்று சின்ன பையன் அழுது கொண்டே அம்மாவிடம் வந்தான். காரணத்தை கேட்ட தாய்க்கு ஒரே அதிர்ச்சி. நான் அண்ணனை அடித்தேன், அவன் என்னை திரும்ப அடித்து விட்டான் என்று சிறுவன் சொன்னான். அந்த அம்மா கோபத்தோட கேட்டாங்க, ஏண்டா இப்படி அனாவசியமாக அடிச்சுக்கிட்டு அலையிறே? அதுக்கு அந்த பையன், அண்ணன் இன்றைக்கு காலையில் கேட்ட செய்தியினால் என்னை அடிக்க மாட்டான் என்று நினைத்தேன் என்று நிதானமாக பதில் சொன்னான். அடுத்த கன்னத்தை காட்டு என்று பெரியவர் சொன்னது அண்ணனுக்குத்தான் என்று தம்பி நினைத்தான். அநேக நேரங்களிலே பொது இடங்களிலே யாராவது பேசுவதைக் கேட்டால் நாமும் இப்படித்தான் சிந்திக்கிறோம். போன வாரம் அவர்கள் பேசியது எவ்வளவு நன்றாக இருந்தது, அதை என் மாமியார் கேட்டிருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று நினைக்கின்றோம். இல்லை அன்பர்களே, இது மிகவும் தவறு. நாம் கேட்கும் ஒவ்வொரு நல்ல சொற்பொழிவுகளும் நமக்காகத்தான் சொல்லப்படுகிறது. இன்றைய சிந்தனைக்கு என்று மொபைலில் வரும் ஒவ்வொரு சிந்தனையும் நமக்காகவே சொல்லப்படுகிறது. நாம் நம்முடைய மனதை திறந்து கேட்டு நம்முடைய பாவங்களை குறித்தும் நம்முடைய துணிகரங்களை குறித்தும் அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்த்து கடவுளின் துணையோடு நம்மை மாற்றிக்கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்ய துவங்க வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஆண்டவரிடம் நாம் கேட்போமா?